வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணரோட பாதம் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் நார்மல் பிளாஸ்டிக் கவரில் பண்ணது. இதுக்கு பதிலாக OHP ஷீட் கிடைச்சாலும் அதை வச்சும் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஃபோட்டோ பேப்பர் அண்டு இன்விடேஷன் கார்டு வச்சு பண்ணது. இது ஒன்லி ஃபோட்டோ பேப்பரில் பண்ணது. எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்தது. நான் ஒன்று நினச்சி பண்ணினேன். ஃபஸ்ட்டு நான் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். பட் எனக்கு அது நினச்ச மாதிரி வரலை. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஆப்ஷன் ட்ரை பண்ணேன். அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இது மாதிரி பேப்பர் பிளாஸ்டிக் கவர் வந்து நமக்கு நார்மலி இந்த மாதிரி நமக்கு கடைங்களில் கிடைக்கும். ட்ரெஸ் வாங்கினா வர மாதிரி கவரு கொஞ்சம் லைட்டாக திக்காகவும் இருக்கும். இது இல்லாத இது வந்து நம்ம இந்த ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேகு க்ராசரி ஸ்டோரில் பக்கத்தில் இருக்க மளிகை கடைகளில் கிடைக்கும். கேட்டு வாங்கிக்கோங்க. பட் எனக்கு இதில் திருப்தியாக இல்லை. ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த மாதிரி ஷீட்டு இது வந்து OHP ஷீட்டுன்னு சொல்லிட்டு கடையில் வந்து ஸ்டேஷ்னரி கடைகளில் கிடைக்கும். அது நல்ல திக்காக இருக்கும். நமக்கு இந்த பேப்பர் சரி வராத போது இந்த மாதிரி ஃபைல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைல் வந்து இதோட இது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். OHP ஷீட்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபைலில் ஒரு ஓல்டு ஃபைல் ஏதாவது வேண்டாதது இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இதில் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக நிற்கும். இது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இதுலேயே கெட்டியான கவர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இன்விடேஷன், ஓல்டு இன்விடேஷன்ஸு. நமக்கு இன்விடேஷன் எல்லாமே வந்து கோல்டன் கலர், லைட் எல்லோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஓல்டு இன்விடேஷன்ஸில் இருந்து நான் கொஞ்சம் இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு ஃபோட்டோ பேப்பர். நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரிண்ட் போடுவோம் இல்லையா, அந்த ஷீட் இது. இதுவும் ஸ்டேஷ்னரி கடைகள்லேயே கிடைக்கும். ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிற பேப்பர்னு கேட்டிங்கனாலே A4 சைஸில் இது கிடைக்கும். அது தனி செக்ஷன்லேயே அந்த A4 செக்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். கடையில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையுமே இது கிடைக்கும். ஃபோட்டோ பேப்பர்னு கேட்கணும். ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்குவோம்ல அந்த ஷீட்டு. இது நல்ல ஷைனிங்காக இருக்கும். லுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல க்ளாஸி ஷீட் வேறு, பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த எஃபெக்ட் நல்லா கொடுக்கும் இது. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இதுலேயும் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். OHP ஷீட்டுக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் பண்ணுறதும் ஒரே மெத்தட் தான். நான் இந்த கவரில் தான் பண்ணி காட்ட போகிறேன். என்கிட்ட OHP ஷீட் இல்லை. நான் வாங்குறதுக்குள்ளார இதே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கவர்லேயே பண்ணி காட்டுறேன். இந்த கவரில் பண்ணுறது எனக்கு திருப்தியாக கிடையாது. பட் இதை நீங்கள் OHP ஷீட்டில் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு ரஃப் பேப்பரில் இந்த மாதிரி 2 ஃபுட் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கீழே வச்சு இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுக்குவோம். இந்த பேப்பர் விலகாத இருக்கிற மாதிரி வெயிட்டாக ஏதாவது வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம். போட்டு வச்சுட்டு நார்மல் ஒயிட் க்ளூ, எந்த ஒயிட் க்ளூவாக இருந்தாலும் ஓகே. ஒரு ஒயிட் க்ளூ எடுத்துகிட்டு இதில் ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். இந்த உள்ளார வந்து மட்டும் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டால் இது கிளியராக இருக்காது. ஸோ நம்ம ப்ரஷ் வச்சோ இல்லை ஸ்பாஞ்ச் வச்சோ தேய்ச்சி விடணும் கரெக்டாக இந்த அவுட்லைனுக்குள்ளார வர மாதிரி. நான் ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணல. இந்த லாஸ்ட்டு இல்லை ரிங் ஃபிங்கர் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. ஒரே மாதிரியாக நமக்கு வேணும். பெயிண்ட் ப்ரஷ்லேயும் கூட பண்ணலாம். பட் எனக்கு அதில் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அந்த அவுட்லைன் அந்த ட்ராயிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளாரே தான் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க.
கையை நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு கோல மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கோல மாவை இது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருவோம். அந்த இது க்ளூ இருக்கிற இடத்துலலாம் நமக்கு ஒட்டிடும். இப்படி போட்டுட்டு ஒரு துணி இல்லை பேப்பர் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடலாம். இதை எடுத்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கொட்டிடுவோம். இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும். இதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இந்த பேப்பரில் போட்டு வச்சதுக்கு ஓரளவு காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் பண்ணினது. இதை OHP ஷீட்டில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். நம்ம தரையில் வைக்கும் போதுட்டு நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, தனியாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதனுடைய பளிச்சுன்னு இல்லை, வந்து ஒயிட் கலர் வந்து கோலப்பொடி பளிச்சுன்னு தெரியல. மேலே வந்துட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி எதுவும் கொடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்குமா என்னன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணலை. இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு தடவையும் போட்டு பார்த்தேன். அப்பையும் பெருசாக வந்து எஃபெக்ட் கொடுக்கல. இது நான் ஏற்கனவே ட்ரையல் பண்ணி பார்த்தது. இது பயங்கர சொதப்பல், ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணியிருந்தேன். ஆனால் நிற்கிது, நல்லாவே ஒட்டி இருக்குது. ஒரே ஒரு இது தான் போட்டிருக்கேன், கோலமாவு மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் பேப்பர் திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி தூக்கிட்டு வராது. அதனால் OHP ஷீட் கிடச்சிச்சுனாக்கா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்விடேஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு இதை வரைஞ்சிக்கிட்டேன், ஒரு ஃபுட் ஸ்டெப்பை வரைஞ்சிக்கிட்டேன். அதே போல் இந்த ஃபோட்டோ ஷீட் இருக்குது இல்லையா, ஃபோட்டோ பிரிண்ட் பேப்பரு, அந்த இதுலேயும் ஒரு ஃபுட் ஸ்டெப்பை வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் வரைஞ்ச அந்த ஒயிட் கலர் இதை வந்து நம்ம எவ்ரி பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நான் இதில் எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம க்ளூ போட்டு இதில் ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் காய வைப்போம். அதுக்கு காயறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு கட் பண்ணுறதுக்காக, இது நம்ம ஒரே மாதிரி கட் பண்ணுறதுக்காக இந்த அவுட்லைன் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈக்குவலாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவும் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இதே போல் இன்னொன்றும் பண்ணியிருக்கேன். இது நல்லா காய வச்சுட்டு ஒரு வெயிட்டான பொருள் மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும், நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். தரையோட தரையாக இப்படி ஒட்டின மாதிரி வந்துடும். அதுக்கு வந்து ஒரு புக்காக்கு நடுவுலையோ இல்லை வெயிட்டான 4-5 புக்ஸ் எடுத்து இது மேலே வச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அழகாக வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ பேப்பரில் இன்னொரு லெக் பார்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன், அந்த பாதம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா தனித்தனியாக வரையாத, எல்லாம் ஒரே இதில் சேர்ந்து கட் பண்ணுற மாதிரி அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பாதத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம ஸ்கெட்சில் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நான் நார்மல் எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இந்த பென்சிலில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏரியாங்களில் கார்னர் எல்லா கார்னரையுமே நம்ம வந்து எல்லோ ஸ்கெட்சு இல்லை என்ன கலர் உங்களுக்கு விருப்பமான கலரோ அதில் வந்து நீங்கள் அவுட்லைன் மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருக்கிறதுலையே ஈஸியான ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொல்லுவேன்.
நீட் ஃபினிஷிங்கும் வந்துடுது, ஃபாஸ்ட்டாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியுது. எல்லோ அண்ட் ஆரஞ்சு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் இந்த மாதிரி எந்த கலர் காம்போவில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட்டு தான். இந்த பேப்பர் ஃபோட்டோ பேப்பர் வச்சு பண்ணினது தான். மற்றது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டில் எனக்கு கம்ஃபர்டபுள், ஈஸி, டைம் சேவிங் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இது டிரான்ஸ்பரண்ட் கவரில் பண்ணினது. இது ஒன்று பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம வந்து இன்விடேஷன்ஸ், ஓல்டு இன்விடேஷன்ஸ் வச்சு ஃபோட்டோ பேப்பர் வச்சு பண்ணினது. இது ஆப்ஷன் 2. இது வந்துட்டு ஃபோட்டோ பேப்பரில் ஜஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சி ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்தது மட்டும்தான், சிம்பிள் ஒர்க்கு. இந்த இன்விடேஷன்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கோலமாவு போட்டு பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி இது பண்ணும்போதெல்லாம் நமக்கு காற்றுக்கு ஃபேன் போட்டால் பறந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ அதுக்கும் சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன். இந்த மாதிரி டேப்பு, ஒயிட் டேப்புன்னு கிடையாது, நார்மல் செலஃபன் டேப்பு நம்ம எப்போதும் வீட்டில் வச்சுருப்போம்ல டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, அது மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது வந்து க்ளூ சைடு, இது வந்து அவுட் சைடு. ஸோ வந்து அவுட் சைடை வந்து இப்படியே உள்ளர வச்சு இப்படி ஒட்டிக்குவோம். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி வரும். இந்த பேப்பர் வச்சு ஒட்டுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இதை இங்கே இந்த மாதிரி இதில் பின்னாடி ஒட்டிட்டு இப்படி ஒட்டி ஒரு அழுத்தி விட்டுட்டிங்கன்னா இது பறக்காது, அப்படியே நிற்கும். திருப்பி எடுத்து ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி, எந்த இதுவும் வராது. இதில் இருக்கிற டேப்பையும் பொறுமையாக எடுத்துட்டோம்னாக்கா பேப்பரும் வீணாகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.